ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க அரிசி மாப்பிளை சம்பா அரிசி. இந்த அரிசி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும், அதே சமயம் குண்டு குண்டாகவும் இருக்கும். இது குக் ஆகிறதுக்கு நிறையவே டைம் எடுக்கும். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அப்படியே ஊற வைக்க போகிறேன். மார்னிங் தான் இந்த பொங்கல் ரெசிபி நான் பண்ண போகிறேன். இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்குது. இதை நம்ம டெய்லியும் சாப்பிடாட்டாலும் வாரத்தில் 2 தடவையாவது கண்டிப்பாக சாப்பிடணும். நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி இருக்குது. இந்த அரிசிக்கு மாப்பிளை சம்பா அரிசி அப்படின்ட்டு ஏன் பெயர் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் ஆண்கள் பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு இளவட்ட கல்லை தூக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. அந்த கல்லை தூக்கிறதுக்கு உள்ள சக்தி இந்த அரிசியில் அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு இந்த அரிசியை ஆண்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு ஆண்களுக்கு வரப்பிரசாதம் அப்படின்ட்டே சொல்லலாம். அதனால் கடினமாக வேலை செய்யக்கூடியவங்க இந்த அரிசியை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நைட்டே ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை எடுத்து உடைச்சி பார்த்தா உடையுது. அந்த அளவுக்கு அது ஊறி இருக்குது. இனி நம்ம குக்கரில் வச்சு இதை வேக வைக்கலாம். குக்கரில் அரிசியை போட்டாச்சு. நம்ம எவ்வளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணணும். இது குக் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நம்ம நைட்டே ஊற வச்சாலுமே இது நம்ம இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். அந்த பொங்கல் நல்ல கூலாட்டு வரணும். அதுக்காக இதுக்கு ஒரு 10 விசில் கிட்ட நான் போட்டிருக்கேன். வாசனைக்கு 3 ஏலக்காவும் போட்டிருக்கேன். இந்த அரிசியை சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், அல்சர் பேஷண்ட் சாப்பிடலாம், ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாட்டு இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை பொடிச்சிட்டு அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பிசு பிசுன்னு தன்மை வர்றது வரை இது நல்லா கொதிக்கணும். வேக வச்சுருந்த மாப்பிளை சம்பா அரிசி நல்லா குக் ஆயாச்சு. இனி ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அரிசியை நம்ம சாதமாக வடித்தும் சாப்பிடலாம். சாதமாக வடித்து சாப்பிடும்போது அந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணிடாமல் அதையுமே மிளகு ஜீரகம்லாம் போட்டு குடிச்சிடலாம். இந்த அரிசியை வேறு எப்படி சாப்பிடலான்னா, நம்ம எப்படி இட்லிக்கு தோசைக்கெலாம் போடுவோமோ அதே போல் போட்டும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுட்டு புட்டும் செய்து சாப்பிடலாம். வெல்லம் கொதிக்க வச்சுருந்ததை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சாதமாக வடித்து சாப்பிட்றத விடவும் இப்படி பொங்கலாக வச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடச்சிருது. ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கலாம். இனி ஒரு 5 மினிட்ஸ் போல் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கலரை பார்த்திங்கன்னா அதிலேயே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான கலர் இது. இதை சாப்பிடும்போது அந்த அரிசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவரும் நமக்கு தெரியும். இந்த பொங்கலில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான மாப்பிளை சம்பா அரிசி ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.